வேலை ஊற்றுனுக்குறேன். கல்யாணம் 3 கிலோ போட்டுட்டுமா? சரி மச்சான், நான் போடுறேன். செடை கட்டிட்டா போடுறேன், ஏன்னா கலங்க வந்து போடுறேன். சரி ஓகே. கோல் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபுல்லாக அடிக்கிறது அழிக்கிறேன். நான் அடிக்கல, குழம்பு வைக்கிறேன். அந்த பழம் எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு. புட்டு வச்சா இன்னொரு பழம் இருக்குல்ல, அது முள் இல்லாமல் இருக்கு பாரு. இது முள்ளோட இருக்கும். இது இன்னும் சாப்பிட்டா இருக்கு. புட்டு வச்சா இதெல்லாம் வந்துடும். சரி வறுக்கிறது தான் தோசை தான். அவுத்தி அக்கல் இவ்வளோ குடல் இல்லை. இழுத்தா வந்துட்டுதான் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா வயிறு கிழிக்க மாட்டேன். கால் வரைக்கும் குடல் போகாது அவ்வளோ ஈஸியாக. இந்த மீன் அதான் பிரச்சனை. பெருசாக இருக்கும். இழுத்தா வராது. மீன் நல்லா இருக்கும். மீன் சூப்பராக இருக்கு. எப்படிங்க நல்லா போச்சு. ராக்கெட் விடுற மாதிரி திக்காமீனா என்ன சொல்றியா? ஓகேவா? அவ்வளோதான். நான் இங்கே நிப்பாட்டினா ஓகே. கூட ஒன்று அரேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும். சொல்லுங்க சொன்னாரா? சொன்னா வீடியோலாம் எது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஆமாம், ஃபாரஸ்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் என்ன? அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்னா தெரியல. அவங்க எனக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கால் வந்தது. அது அவங்களுக்கு வந்து யாருடைய ஐடியில் போகிறீங்களோ அவங்களுக்கு வந்துருக்கு கால் புரியுதா? அவங்களுக்கு வந்துருக்குது. அது வந்து என்கிட்ட முன்னாடி ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க என்கிட்ட. எடுக்க வேணாண்ணா, நீங்கள் அவாய்ட் பண்ணி வந்து மொத்தம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு பேர் அவாய்ட் பண்ணி நீங்கள் அவாய்ட் பண்ணிருக்கணும். சத்தே உண்மை தானா? யாருக்கிட்டே சொரலாம் வந்து எடுக்காது. சொராமல் சங்கம் எடுக்காது. இன்னும் பேன் பண்ணது என்ன பொருள் இருக்குன்னு கண்டுபிடிங்க. நம்மளுக்கு தான் அப்புறம் தொல்லையாயிடும். நம்மகிட்ட ஒரு ஃபோனு நமக்கு தெரிஞ்ச ஏடி ஆஃபீஸர் இருக்காருன்னா அவர் ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி பேன் பண்ண மீன் என்னென்ன மீன் இருக்கு எனக்கு ஒரு டீட்டெயில் ஒன்று கொடுங்க. ஆமாம் தான் கேட்குறாப்புல நேற்று கேட்டு உண்மைதான்.
நல்லா கேட்டுங்க. பிரச்சனை எனக்குன்னு வரும்போது அது எனக்கா இருக்காது. எல்லாம் தெரிஞ்சுங்க, எது எனக்கா இருக்காது. நான் ஒரே துண்டா தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்றேன் குடிக்காத குடிக்காத. ஆமா, அதனால நான் என்ன பண்ண துண்டா அப்படி தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐயா பிரச்சனை வந்தா உனக்கு மட்டும் கிடையாது, அது கிடையாது. அந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு ஒன்று கிடையாது தான். இவ்வளோ நீ சொல்றாரு எல்லாரையும் கை காமிச்சு விட்டு போயிடுவேன்றாரு. ஓ, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு இதான் வேலை. உங்களால எனக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை வருது சொன்னா தொழில் பாதிப்பு வருதுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணி நாங்கள் விட்டுருவோம். நீங்க விட மாட்டீங்க. நாங்க என்னோட வாய் சும்மா இருக்காது. என்னோட வாய் எங்க சும்மா இருக்காது. உனக்கு இதை விட்டா சினிமா அதனாலதான் சினிமா நான் நேற்று வந்து சொன்னேன் ஒரு போட்டில் லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்றாரு. நேற்று வந்து சொல்ல பவால் ஒரு காரை ஓட்டினார்ல, இப்போ அவன் போய் கோடம்பத்தில் கடை போட்டுருப்பான். கோடம்பத்தில் கடை போடுறது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் வரேன் மீன் மார்க்கெட்ல சினிமா சொல்றாரா? கோடம்பத்தில் போட்டுனா பிரபலம் ஆகிடுவீங்க. புரியுதா? கோடம்பாக்கன்றது சினிமாவுடைய பிளாட்ஃபார்ம் தெரியும். அது இருந்தால் நான் அந்த ஏரியாவில் போனேன் இங்கே வேற மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னா இப்படி ஒரு கிடையாது. இதுதான் நடந்தலாம். 2 படம் போடலான்னா வேற சினிமாக்கு தான் போய் ஏம்பா நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டல. நான் 2005, 2006 ஆல்ரெடி நான் ஒரு காம்படிஷன் போகிற அளவுக்கு நமக்கு பாடி ஜிம்மில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு தான் வேலை நமக்கு. அந்த இதுக்குன்னே நான் போகல. எவ்வளோ விஷயம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரும்போது நான் இப்போ அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு தேவை வேலை. என்னுடைய வேலைக்கு அவாய்ட் பண்ணி எங்கேயுமே போக மாட்டேன். அப்போல்லாம் சரக்கடிச்சு லீவு வீட்டில் இருப்பேன், அது வேறு விஷயம். இதுக்காக தம்பி என்ன ஏங்கடே இது பார்த்தா பிரசில் பையில பார்த்து எடுத்துக்கா. எவ்வளோ படியா பையில மட்டும்தான் இந்த எங்கே இருக்கு.